மகதியின் பேச்சிலும் செயலிலும் வேங்கையன் மிகவும் குழம்பியிருந்தான். ஆரம்பத்தில் அவள் சொன்னது என்ன, ஜானகியுடன் சேர்த்து வைப்பதாக. ஆனால் இப்போது தன்னை காதலிப்பதாக சொல்லவும் அவனுக்கு மகதி மீது வெறுப்பே வந்தது. விடிந்ததும் அவளை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என முடிவெடுத்தான். அதற்கேற்ப எப்போது விடியும் என காத்திருந்தான். பொழுதும் விடிந்தது. அவசர அவசரமாக மகதியை தேடிச் சென்றான் வேங்கையன். அவளோ பூஜை அறையில் மங்களத்துடன் இணைந்து விளக்கேற்றி கொண்டிருக்க கோபத்தில் அவளிடம் போதும் என்றான். அவன் கத்திய கத்தலில் அதிர்ந்து விளக்கை தட்டிவிட அது கொட்டிவிட்டது. அதை அவசகுணமாக நினைத்தார் மங்களம். அடடா, என்ன இப்படி ஆயிடுச்சு, இது அவசகுணமாச்சே என அவள் வருத்தப்பட மகதியோ வேங்கையனை பார்த்து சிரித்தான். அவனோ கோபத்தில் வெடித்தான். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ என சொல்ல அவளோ அதிர்ந்தாள். மங்களமோ மகனின் பேச்சில் கோபம் கொண்டாள். வேங்கையா, என்ன பேச்சு இது? யார வெளியே போன்னு சொல்ற? ஒன்றை இல்லைம்மா, இதோ இவளை சின்ன மருமகளை எதுக்கு போக சொல்ற? அவள் ஒன்றும் சின்ன மருமகள் இல்லை, நடிக்க வந்தவ. வேங்கையா, வார்த்தையை அளந்து பேசு. மகன் கூட பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதை. நீங்கள் என்னை வெட்டி கொன்னாலும் பரவாயில்லம்மா, அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்றான். மகதிக்கு வேங்கியனின் மனநிலைமை புரிந்து போனது. சரிங்க, நான் கிளம்புறேன் என மகதி சொல்ல அதற்கு மங்களம் ஒப்புக்கொள்ளவில்லை. நீ எங்கே கிளம்புற, பேசாம இரு என அதட்டி விட்டு மகனிடம் என்னடா, எதுக்கு இப்படி நடந்துக்கிற என்று கேட்க, அம்மா உனக்கு விஷயம் தெரியாது, இதோ நிற்கிறாளே இவள், நீ நினைக்கிற மாதிரி நல்லவள் கிடையாது என சொல்ல மகதி அதிர்ந்தாள். இதை பாருங்க, என் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கலாம், அதுக்காக என்ன தரக்குறைவாக பேசாதீங்க. நான் நல்ல எண்ணத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். வந்தது சரி, ஆனால் இப்போ என்ன ஆச்சு? என்ன செய்கிறது? நானும் பொண்ணு தானே, உங்கள் மேலே ஆசைப்பட்டது தப்பா என்றாள் மகதி. தப்பு தான், அடுத்தவ புருஷனை, அதிலும் உன் தோழியோட புருஷனை காதலிக்கிறது மகா தப்பு. தப்புனா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தேவையில்லாமல் என்னோட குணத்தை குறை சொல்லாதீங்க. ஓஹோ, கோபம் வருதா? நல்லது, கிளம்பு இங்கிருந்து என சொல்ல அவளோ நான் எப்படி வந்தனோ அப்படி தான் போவேன் என சொல்ல வேங்கையன் புரிந்து கொண்டான். ஓஹோ, குபேரன் மாமா வரணுமா உனக்கு? ஆமாம், உன் பேச்சை கேட்டு அவர் ஏமாந்தாரு, அவர் பேச்சை கேட்டு நான் ஏமாந்தேன். இனி யாரும் ஏமாற நான் விடுறதா இல்லை. கிளம்பு என சத்தம் போட வீட்டில் இருந்த அனைவருமே அங்கு ஒன்று கூடினார்கள். வேங்கையனின் கோபத்தை கண்ட மங்களத்திற்கு ஒன்றுமே புரியவில்லை. வேங்கையா, எதுக்கு இப்படி சத்தம் போடுற? சின்ன மருமகள் என்னத்தை உன்னை ஏமாத்திட்டாள்னு அவளை விரட்ட பார்க்குற? அம்மா, உனக்கு விஷயமே தெரியாது, இவள் யாரோ கிடையாது, ஜானகியோட உயிர் தோழி என சொல்ல மங்களம் வியந்தார். மகதியோ வருத்தமுடன் கைகூப்பி நின்று என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக இங்கே வந்தேன். ஆனால் வந்த இடத்துல என்னென்னமோ நடந்து போச்சு, தப்பு என் மேலே தான், என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர வேணாம், நான் கிளம்புறேன் என சொல்ல மங்களம் விடவில்லை. இருமா, பொறு, இங்கே என்ன நடக்குது எனக்கு புரியலையே, நீ பாட்டுக்கு போகிறீங்கிற, எதுக்கு போகணும்? இப்போ என்ன, நீ ஜானகியோட தோழியா? சரி, இருந்துட்டு போ, அதுக்காக ஏன் நீ வீட்டை விட்டு போகணும் என சொல்ல வேங்கையனும் ஐயோ அம்மா, இன்னுமா உனக்கு புரியல? ஜானகியையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இவ இங்கே நாடகமாட வந்தா. நாடகமா? ஆமாம்மா, இத்தனை நாளும் இவ பொய்யா நடிச்சுக்கிட்டு இருந்தா. உண்மையிலே இவளுக்கு என்னையையும் ஜானகியையும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் சுத்தமாக இல்லை, வேறு ஒரு எண்ணத்தோட வந்திருக்கா. இவளை விட்டா நம்ம குடும்ப மானம் போயிடும், முதல்ல இவளை விரட்டணும் என சொல்லியவன் மகதியை பார்த்து, ஏய், நீ இப்போ கிளம்புறியா இல்லை நானே உன்னை பிடிச்சி வெளியே தள்ளவா என கேட்க அவளோ அதிர்ந்தாள். நீங்களா இப்படி பேசுறது? உங்களோட கனிவான குணத்தை பார்த்து உங்கள் மேலே ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்களே இப்படி என்கிட்ட கடுமையாக நடந்துக்கிறது பார்த்து என் மனசு வலிக்குது என்றான். நல்லா வலிக்கட்டும், உன்னை நம்பின என்ன துரோகம் செய்தப்ப எனக்கு இப்படி தான் வலிச்சது, அதுக்குத்தான் நான் மன்னிப்பு கேட்டேனே. இப்போ என்ன, நான் வெளியே போகணும் அதானே? ஓ, போகிறேன், போதுமா என கண்கள் கலங்க சொல்ல வேங்கையனும் சந்தோஷம் கிளம்பு என கத்த மகதி கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி 2 அடி எடுத்து வைக்க வீரசிங்கம் உள்ளே நுழைந்தார். இருமா என மகதியை நிப்பாட்ட அவளே ஆச்சரியப்பட்டு, இல்லைங்க, நான் போகிறேன், அதுதான் சரி என்றார். எது சரி எது தப்புன்னு சொல்ல வேண்டியது நான் என கடுமையாக சொல்லியவர் ஜானகியை பார்த்து, ஏமா ஜானகி,
இவளை உனக்கு தெரியுமா என கேட்க அவளோ சற்று அச்சத்துடன் தெரியும் என்பது போல தலையாட்டி வைத்தாள். உன் அப்பா அம்மாவை வர சொல்லு என்றான் ஜானுவிடம். மாமா அது என தயங்க, சொன்னதை செய், கூப்பிடு அவங்கள. அது வரைக்கும் சின்ன மருமகள் இங்கே தான் இருப்பா. அவங்க வரட்டும், என்ன நடந்ததுன்னு தீர விசாரிச்சுட்டு நான் முடிவு எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் இங்கே சின்ன சத்தம் கூட வரக்கூடாது சொல்லிட்டேன் என கடுமையாக சொல்லியவர் வேங்கையனை பார்க்க அவனும் சரி என தலையாட்டினான். ஜானகி உடனே தன் வீட்டிற்கு தகவல் அளித்து அவர்களது பெற்றோரை வரவழைத்தார். அவர்கள் வருவதற்குள் மகதி தனது உடைமைகளை பெட்டியில் அடுக்கியவள் வேங்கையனது புகைப்படத்தையும் எடுத்து வைத்து கொள்ள அதை கண்டபடி வந்த ஜானகியோ, என்னடி செய்கிற, அவன் போட்டால் உனக்கு எதுக்குடி, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சே, இன்னும் எதுக்கு நடிக்கிற என சொல்ல அதற்கு மகதியோ, நடிக்கிற ஜானு, நான் வேங்கையனை விரும்புகிறேன். லூசா நீ? ஆமாம், அவரால் நான் பைத்தியமாயிட்டேன். இங்கிருந்த கொஞ்ச நாளில் அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரை நான் காதலிக்கிறேன் என்றான். முட்டாளா நீ, நானே அவனை வேணாம்னு சொல்கிறேன். நீ எனக்காக உதவி செய்ய இப்படி அவங்கிட்ட மாட்டிக்கிட்டேயே. சேச்ச, அவர் மேலே தப்பு இல்லை. அவர் என்னோட காதலை ஏற்றுக்கல ஜானு. அப்படின்னா நீ அவங்கிட்ட உன் காதலை சொல்லிட்டியா? ஆமாம், நேற்று நைட்டு சொன்னேன். அவருக்கு பிடிக்கல போல. அதை அப்பவே சொல்லாமல் இப்போ என்னை இங்கேருந்து விரட்டுறாரு. அவர் பக்கம் இருந்து பார்த்தா அவர் சொன்னது உண்மைதானே. கல்யாணமான ஒருத்தரை நான் காதலிச்சது தப்பு தானே. அதான் நான் ஊருக்கு போகிறேன் ஜானு. சாரிடி, உனக்கு ஒரு நல்லது செய்யலாம்னு நினச்சி வந்தேன். ஆனால் என்னால் முடியலை. சாரியெல்லாம் எதுக்கு, விடு. நீ ஒன்று நினச்ச, ஆனால் நடந்தது வேற ஒன்றா இருக்குது. உன் காதலை வேங்கியே ஏற்றுக்கிட்டு இருந்தால் எனக்கு உண்மையிலே நல்லது நடந்திருக்கும். நானும் மூர்த்தி மாமாவை கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன் என்றாள் ஜானு. அவசரப்படாத ஜானு, நான் சொல்கிறத கேளு. உனக்கு மூர்த்தி ஏற்றவர் இல்லை. போதும் மகதி, என் ஃப்ரெண்டாச்சின்னு அமைதியாக இருக்கேன். அதுக்காக நீ எதை சொன்னாலும் கேட்குறதா இல்லை. கண்மூடித்தனமாக நீ மூர்த்தியை விரும்புகிற. ஆனால் அவன் உன்னை விரும்பலை. அவன் என்ன பார்க்குறான். உளராதடி. உளரலை. அவனோட நடவடிக்கை சரியில்லை. என்கிட்ட பழக நினைக்கிறான். சொல்லப்போனால் எப்படியாவது என்ன கல்யாணம் செய்துக்க நினைக்கிறான் போல. சேச்ச, இருக்காது. என் மூர்த்தி மாமா ரொம்ப நல்லவர். வேங்கிங்கிட்ட இருந்து என்னை பிரிக்க திட்டம் தீட்டுறதை விட்டுட்டு மூர்த்தி மாமா கிட்ட இருந்து என்னை பிரிக்க திட்டம் தீட்டுறியா? நீயெல்லாம் ஒரு தோழி. சே, அப்படி சொல்லாத ஜானு, உன் நல்லதுக்கு சொல்கிறேன். வேங்கையே ரொம்ப நல்லவர். அவரை நானே காதலிக்கிறேன்னா பார்த்துக்கோ. அவரோட நல்ல குணம் மூர்த்தி கிட்ட கிடையாது. சொல்லப்போனால் மூர்த்தி கடைசி வரைக்கும் உன்னை ஏற்றுக்க மாட்டான். அவனை நம்பி ஏமாந்துடாத என்றான். நான் ஒன்றும் ஏமாற மாட்டேன். நீ தான் என்னை ஏமாத்த பார்க்குற. இதோட நமக்குள்ளே இருந்த நட்பு முறிஞ்சிடுச்சு. இனி நீ யாரோ நான் யாரோ. ஜானு சி ஏமாத்துக்காரி. அப்படி என் பேரை வச்சு கூப்பிடாத. போ இங்கிருந்து. இனி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. போ என்றாள் ஜானு. போகிறேன் என வருத்தமாக சொல்லியவள் பெட்டியுடன் அரைவாசலை தாண்ட மங்களம் கண்கள் கலங்க நின்றிருந்தாள். மன்னிச்சிடுங்க அத்தை, நான் இங்கே வந்திருக்கக்கூடாது. நான் வந்தது நடிக்கத்தான். ஆனால் எனக்கே தெரியாமல் இந்த வீடு இங்கே இருக்கிறவங்கள பிடிச்சு போச்சு. சின்ன மருமகள் நீங்கள் ஆசையாக கூப்பிட்றப்ப அது உண்மையாகக்கூடாதுன்னு ஏங்கி இருக்கேன். அந்த ஏக்கத்தில் உங்கள் பையனை காதலிச்சேன். ஆனால் அவர் என்ன ஏற்றுக்கலை. பரவாயில்லை, நான் வந்த நோக்கம் வேற, ஆனால் நடந்தது வேற. எல்லோரையும் நான் ஏமாத்த நினச்சேன். என் மேலே தான் தப்பு. நான் கிளம்புறேன் அத்தை. உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பாடு மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க என சொல்லிவிட்டு மகதி நடக்க மங்களத்திற்கு அவளை அனுப்ப மனம் வரவில்லை, தவித்தார். வீரசிங்கமோ மகதியின் செயலையும் மங்களத்தின் கவலையும் கவனித்தபடி இருந்தார். வேங்கையனோ வெறுப்புடன் இருந்தார். ஜானகிக்கு பொல்லாத கோபம் வந்தது. மூர்த்தி மட்டும் மகதி செல்வதை நினைத்து மகிழ்ந்தான். இதுதான் சாக்கு என தன் பெற்றோரிடம் பேசினான். அப்பா அம்மா, மகதியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பார்த்த வரம் தானே அவள். பேசாமல் அவளை எனக்கு கட்டி வச்சிடுங்கம்மா ப்ளீஸ் வா என சொல்ல அவர்களும், இருடா, முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவளே வேங்கியனை காதலிக்கிறதா சொல்கிறாளே, அது சும்மாமா. கேட்டேல, ஜானகிக்காக இங்கே நடிக்க வந்திருக்கா. நடிப்பு பழிக்கலை, அதான் கிளம்புறா. ஆனால் அவள் வேங்கியனை விரும்புகிறாளே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அவளே இங்கேருந்து கிளம்புறப்ப நமக்கு இங்கே என்ன வேலை கிடக்கு? நாமளும் அவளோட கிளம்பி திருச்சிக்கு போய் பொண்ணு கேட்கலாமா என்றான். இதுக்கு அவங்க சம்மதிப்பாங்களா? கண்டிப்பாக சம்மதிப்பாங்க. மகதி இங்கே என்னென்ன செய்தால்னு அவங்க கிட்ட சொன்னால் போதும். அவங்களே அவமானத்துக்கு பயந்து பொண்ணை தரேன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை உடனே செய்தாகணும். ஆறப்போட்டால் காரியம் கெடும். அதற்கு செல்வமும் நீ சொல்கிறதும் சரிதான். வேங்கியே ரொம்ப பிடிவாதமாக இருக்கான்.
ஜானகியை அவன் கைவிட போகிறதில்ல, அவளை நீ ஏற்றுக்கவும் போகிறதில்ல. வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நாம் கிளம்பலாம். பரிமளாவோ எது எப்படியோ அந்த ஜானகி எனக்கு மருமகளாக வரப்போகிறதில்ல. ரொம்ப சந்தோஷம். பொண்ணாடா அவ வெக்கங்கட்டவ, புருஷன் இருக்கிறப்ப உங்ககிட்ட உறவாட நினைக்கிறான். சீச்சி, இதுக்கு மகதி எவ்வளவோ பரவாயில்லை, தோழிக்கு உதவி செய்ய வந்து மாட்டிக்கிட்டான். இதில் வேங்கையும் பக்கமும் தப்பு இருக்குது. அவன் ஏதாவது ஆசை வார்த்தை பேசியிருப்பான், அதில் மகதி மயங்கி இருப்பான். இப்போ என்ன, உனக்கு மகதியை பிடிச்சிருக்கா? அது போதும், அவளை பேசி முடிக்கலாம். நான் போய் பெட்டியெல்லாம் எடுத்து வைக்கிறேன் என சொல்லிவிட்டு அறைக்கு செல்ல மூர்த்தி முகம் மலர்ந்தான். வீரசிங்கமும் நடப்பதை கவனித்தபடிதான் இருந்தார். ஆளாளுக்கு ஏதேதோ நினைப்பில் இருக்க, மகதி மட்டும் உயிர் தோழியான ஜானகியை பார்த்து கண்கலங்கி நிற்க, அவளோ முறைத்து பார்க்க, அடுத்து வேங்கையனை பார்த்தால் ஏக்கத்துடன், அவனோ வெறுப்பை காட்ட, அதில் அவள் மனம் புண்பட்டது. போதும் என நினைத்தவள் வீரசிங்கத்திடம் வந்து ஏதும் பேசாமல் கைகூப்பி தலையை மட்டும் ஆட்டிவிட்டு திரும்பி 2 அடி எடுத்து வைக்க குபேரனும் வேணியும் வந்தார்கள். அவர்களை கண்டதும் மகதி தலை தாழ்த்தினார். வந்தவர்களுக்கு நடந்தது எதுவும் தெரியாமல் போனதால் நேராக மகதியிடம் வந்து பேசினார்கள். மகதி, என்னம்மா என்னாச்சு என கேட்க, அவளோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு துரோகம் இணைச்சிட்டேன் என்னால் அவர்களுக்கு சங்கடமாகி போனது. வீரசிங்கமோ வந்தவர்களிடம், வந்துட்டீங்களா, சந்தோஷம். ஆமாம், என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனீங்க, சொல்லுங்க என சத்தமாக கேட்க குபேரன் அதிர்ந்தார். வேணியோ அச்சம் கொண்டார். அது வேங்கையனுக்காக இவளை கூட்டிட்டு வந்தோம், நடந்த உண்மையெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு, தேவையில்லாமல் பொய் சொல்ல வேணாம் என சொல்ல குபேரன் அதிர்ந்தார். பின் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மன்னிச்சிடுங்க என்றார். மன்னிப்பெல்லாம் எண்ணத்துக்கு, நீங்கள் என்ன நினச்சி இவளை கூட்டிட்டு வந்தீங்களோ, ஆனால் அவள் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றாமல் எல்லோரையும் ஏமாத்திட்டா துரோகி என சொல்ல துடித்து போனாள் மகதி. கண்கள் கலங்கி கண்ணீர் தாரை தாரையாக வலித்தது. வேணியோ மகதியின் அழுகையை கண்டு கலங்கி அவளுக்கு ஆதரவாக நின்றார். மகதி, அழாதம்மா, விடு. இப்போ என்ன, நீ நடத்துகிற நாடகம் தெரிஞ்சிருச்சு அதானே? சரி, பரவாயில்லை, என் பொண்ணு தலையெழுத்து எப்படியோ அதுபடி நடக்கட்டும், நீ வாமா நாம கிளம்பலாம் என அழைக்க, அதற்கு வீரசிங்கமும், நாடகமெல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே வேங்கையனை விரும்ப ஆரம்பிச்சிட்டா என சொல்ல, குபேரனும் வேணியும் அதிர்ந்து மகதியை பார்க்க, அவளோ கண்ணீருடன் கைகூப்பி நின்றாள். அவர்களோ கோபித்து கொள்ளவில்லை. மாறாக குபேரன் வீரசிங்கத்திடம், இதில் என்னங்க தப்பு இருக்கு? என்னைக்கு இருந்தாலும் ஜானகி வேங்கையனை விட்டுட்டு போக போறா, அவ இடத்துல இவ இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவள் எதுக்கு வந்தா ஜானகியும் வேங்கையனும் சேர்த்து வைக்க, ஆனா அப்படி நடந்துக்காம அவளே வேங்கையனை விரும்பினா இதுக்கு என்ன அர்த்தம் என்றார் வீரசிங்கம். வேங்கையனோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்ய நினைச்சா, ஆனா பாவம் அவளுக்கு தெரியாம அவளே காதல விழுந்துட்டா. இது தப்புன்னு பட்டா அவள் சார்பா நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் என வேணி சொல்லி கைகூப்ப வர அதற்குள் தடுத்தாள் மகதி. வேணாம் ஆண்டி, இதுல உங்க மேல தப்பு இல்லை, என் மேலதான் தப்பு. நான் முதல் வேங்கையனை பார்த்தப்ப விரும்ப ஆரம்பிச்சேன். ஜானகி மனசை மாற்றி வேங்கையனோட சேர்த்து வைக்க நாடகம் போட்டேன், ஆனால் அது முடியலை. ஜானகி ரொம்ப தெளிவாக இருக்கா, அவள் மூர்த்தியே விடமாட்டா. வேங்கையனை விட்டு அவள் விலகிடுவான்னு நம்பி என் மனசில் இருந்த காதலை அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கலை, என் காதலையும் புரிஞ்சுக்கல. அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. கல்யாணமான ஒருத்தரை விரும்புறது ஏன் தப்பு தான் என சொல்ல, வேணியும் வாஸ்துவந்தான் மகதி. ஆனால் இங்கே என்ன, ஜானகி வேங்கையும் கூட குடும்பமாக நடத்துகிறா, எந்த வழி கிடைக்கும்? சட்டுன்னு இந்த வீட்டை விட்டு போய் மூர்த்தியை கைப்பிடிக்கலாம்னு இருக்காளே, அவளால் வேங்கையனோட வாழ முடியாது. நீ தான் ஏதோ முயற்சி செய்து பார்த்தா, ஆனால் நடந்தது என்ன? அவள் மாறலை, ஆனால் நீ மனசு மாறிட்ட. ஜானகி இன்னும் 6 மாசத்துல வேங்கையனை விட்டு போயிட்டா, அப்புறம் வேங்கையன் வாழ்க்கை என்னாகிறது? அவனை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க யார் இருக்கா? நீனா அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டவ, அவனை ஏற்றுக்கவ. ஆனால் அவருக்குத்தான் என்னை பிடிக்கலையே என்றாள் மகதி. ஜானகியை நினைச்சிட்டு உன்னை பிடிக்கலைன்னு சொல்றாரு என்றாள் வேணி. அவள் போன பின்னாடி கூட அவள் நினைப்பா வாழ்வாரை தவிர இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிக்க மாட்டார் ஆண்டி என சொல்ல, வேணியும் ஒப்புக்கொண்டு வேங்கையனிடம் மாப்பிள்ளை என அழைக்க, அவனோ சொல்லுங்க அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். ஜானகி உங்களுக்கு வேணாம் மாப்பிள்ளை, உங்களுக்கு ஏத்தவ மகதி தான், அவள் நல்ல பொண்ணு, அவளை கல்யாணம் செய்துக்கோங்க என்றான். நீங்களா இப்படி பேசுறது? ஜானகி என் மனைவி, அவள் தான் என் வாழ்க்கை, அவளை விட்டுட்டு நான் எப்படி இன்னொருத்தியை கல்யாணம் செய்துக்கிறது? ஜானகி இருக்கிறப்ப இன்னொருத்தியை பார்க்கறது தப்பு என சொல்ல, ஜானகியை பெற்றவ நான் சொல்கிறேன், அவள் உனக்கு ஏத்தவள் இல்லை. அவளை நம்பி உன் வாழ்க்கையை இழந்து விடாத. என்னைக்கு இருந்தாலும் அவள் மூர்த்தி கிட்ட போயிடுவாள். அத்தை,
போதும், இனி ஒரு வார்த்தை என் ஜானகியை பற்றி தப்பாக பேசுனீங்க, மரியாதை கெட்டுடும் என கோபத்தில் சொல்ல வேணி அத்தோடு அதிர்ச்சியில் வாய் மூடிக்கொள்ள ஜானகி பொங்கினான். போதும் நிறுத்துங்க, என் மனசில் மூர்த்தி மாமா தான் இருக்காரு. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரோட தான். என்னால் வேங்கையனோட வாழ முடியாது. இப்போவே எங்களை பிரித்து விட்டுடுங்க என கத்த அதிர்ந்தான் வேங்கையன். ஜானகி, என்ன பேச்சு இது? சரி சரி, உனக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லு, நாம் சேர்ந்து வாழலாம் என கெஞ்ச அவளோ, நீ மாறவே வேணாம், நான் உன்னை ஏற்றுக்கிறதா இல்லை, என்னை விட்டுடு. அப்படி சொல்லாத, நீ தான் என் உலகமே. எனக்கு உன்னை பிடிக்கல 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 என வீடு அதிர கத்தினான். அதில் வேங்கியின் முகம் கருத்து விட்டது. அவமானத்தில் தலை குனிந்தான். இப்போது வீரசிங்கம் தலையெடுத்து பேசினான். முடிஞ்சதா இல்லை இன்னும் பாக்கி இருக்கா? வீடா இல்லை இது சந்தக்காடா? ஆளாளுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க சே என சத்தம் போட அவ்வளவுதான் அவ்விடமே பேரமைதிக்கு வந்தது. இந்தாமா ஜானகி, இப்போ என்னதான் சொல்ல வர்ற? உனக்கு என் பையன் வேணாமா என கேட்க அவளோ வேணாம் என்றாள். ரொம்ப தெளிவாக இருக்கியா? இல்லை கொஞ்ச நாள் கழித்து மூர்த்தி கிடைக்கலைனாலும் மனசு மாற மாட்டியே? நிச்சயமாக இல்லை, நான் மூர்த்தி மாமா கூட தான் வாழப்போகிறேன் என சொல்ல மூர்த்தி அதிர்ந்து வீரசிங்கம் முன் வந்து நின்றான். என்னால் ஜானகியை ஏற்றுக்க முடியாது, எனக்கு அவள் வேணாம் என சொல்ல ஜானகியோ மூர்த்தியிடம், மூர்த்தி மாமா பயப்படாதீங்க, யாரும் உங்களை எதுவும் செய்திட மாட்டாங்க, தைரியமாக இருங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு துணையா என சொல்ல மூர்த்தியோ கடுப்பாகி, சி நிறுத்து, உன்னால என் மானமே போகுது, நீ எனக்கு வேணாம் என்றான். மாமா ஏன் இப்படி பேசுறீங்க? நான் உங்கள் ஜானகி, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா? உன்னை நான் முறப்பொண்ணாக தான் பார்த்தேனே தவிர ஒரு நாளும் உன்னை பொண்டாட்டியா நான் நினச்சி பார்க்கல, போதுமா? என்னைக்கு உனக்கு வேங்கியனுக்கு கல்யாணம் ஆச்சோ அப்போவே நான் உன்னை மறந்துட்டேன். அப்படி சொல்லாதீங்க மாமா, என்னை ஏற்றுக்கோங்க என அழுதான் ஜானகி. அவளிடம் கடுமையான வார்த்தைகளை தாராளமாக விட்டான் மூர்த்தி. எப்படியாவது அவளை தன்னை விட்டு போக வேண்டும் என நினைத்தான். அவன் பேசின பேச்சை கேட்டு ஜானகியின் பெற்றோர் கூட மனம் கலங்கி கண்ணீர் வடித்தார்கள். ஆனால் ஜானகியோ மூர்த்தியிடம் கெஞ்சியபடியே இருந்தார். இறுதியில் அவனது காலில் விழுந்தே விட்டார். மாமா, நீதான் எனக்கு எல்லாமே, என் உசுரே நீதானே, என்னை ஏத்துக்கோ மாமா என கெஞ்ச மனம் இறங்கவில்லை மூர்த்தி. அவளை தள்ளிவிட சரியாக அவள் வேங்கியனின் காலில் விழுந்தால் தடுமாறி. அவ்வளவுதான், வேங்கியனுக்கு வந்ததே கோபம். சட்டன மூர்த்தியை பிடித்து உலுக்கி அடிக்க வர அப்போதும் தடுத்தாள் ஜானகி. அவர் மேல உன் கைப்பட்டுச்சு, அவ்வளவுதான், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, தள்ளிப்போ என கத்த அதில் வேங்கியன் கலக்கத்துடன் விலகி நின்று, ஜானகி, அவன் உன்னை மதிக்கல, உன்னை அவன் ஏற்றுக்க மாட்டான் என்றான். அடைச்சி நிறுத்து, நான் மூர்த்தியை விரும்புகிறேன்னு நல்லா தெரிஞ்சும் என்னை அடைய பார்க்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என திட்ட அவனும் அதிர்ந்து, ஜானகி, நான் உன்னோட புருஷன், அந்த உறவே வேணாம்னு என்னைக்கோ நான் கோர்ட்டு படி ஏறினேனே, மறந்துட்டியா? அன்னைக்கே டைவர்ஸ் கிடச்சிருந்தா என் வாழ்க்கை சுகப்பட்டு இருக்கும். இப்போ உன்னால் என் மூர்த்தி மாமா என்னை விட்டு விலகுறாரு. இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன வேணும் உனக்கு? நான் வேணுமா? இந்தா எடுத்துக்கோ. ஆனால் உன்னால் என்றைக்குமே என் மனசை இடம் பிடிக்க முடியாது என பொங்கியல வேங்கியன் அப்போதுதான் உண்மையை உணர்ந்தான். அந்நேரம் அவனுக்கு ஜானகி மனைவியாக தெரியவில்லை, வேறு பெண்ணாக தெரிந்தாள். சட்டன அவளை விட்டு விலகி நின்றான். ஜானகியோ மூர்த்தியிடம், மாமா என்னாச்சு மாமா, வலிக்குதா மாமா என அக்கறைப்பட மூர்த்தியோ அவளை தள்ளிவிட்டான். ஆனால் அவள் பிடிவாதமாக இருக்க வேங்கையன் அதை பார்த்து நொந்து அங்கிருந்து வெளியேறி செல்ல முயல வீரசிங்கம் தடுத்தான். வேங்கை, நில்லுப்பா, எங்கே கிளம்பிட்ட என கேட்க வேங்கையனோ தலை தாழ்த்தினான். அவனது கண்கள் கலங்கி இருந்தது. கேட்கிறேல, பதில் சொல்லு, நிலத்துக்குப்பா என்றான் தலை குனிந்தே படியே. என் முகத்தை பார்த்து சொல்லி என அதட்ட அதில் அவனும் தலையை தூக்கி தன் தந்தையை பார்த்தான். அவனது முகமே அழுது வடிந்தது. ஆண் பிள்ளை அல்லவா, தான் அழுவதை மற்றவர்கள் பார்த்தால் அவமானமாகிவிடும் என நினைத்து தலை தாழ்த்தி கொள்ள வீரசிங்கம் நீண்ட பெருமூச்சு விட்டு ஜானகியை பார்த்தாள். அவள் இன்னும் மூர்த்தியிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். அதை கண்ட வீரசிங்கமோ, போதும் நிறுத்து ஜானகி என உறக்க அதட்ட அதில் ஜானகி அடங்கி போனாள். ஜானகிக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம் செய்து வச்சு நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், செய்த தப்பை நானே சரியாக்குறேன், இதுக்கு எதுக்கு 6 மாதம் வரைக்கும் காத்திருக்கணும், அதான் இப்போவே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடுச்சே, இனி ஜானகி மனசு மாற மாட்டாள், அவள் மூர்த்திக்கிட்டேயே போகட்டும் என சொல்லிவிட ஜானகி முகம் மகிழ்ந்தாள். வேங்கியனோ துக்கத்தில் துவண்டான். மூர்த்தி அதிர்ந்தான். மகதியோ வியந்தாள். குபேரனும் வேணியும் அவமானத்தில் தலை தாழ்த்த மங்களம் மட்டும் தன் கணவரிடம் வந்து பேசினான். அப்போ என் புள்ள வாழ்க்கை என கேட்க அதற்கு அவரோ, அதான் சின்ன மருமகள் இருக்காளே, போதாதா உனக்கு என சட்டன சொல்லிவிட அவர் முகம் மலர்ந்தார். மகதி அதிர்ந்தாள். வேங்கியனோ தீயில் சுட்டது போல துடித்தபடி தன் தந்தையை பார்த்தான். இப்போது அவன் கண்ணில்
கண்ணீர் இல்லை, மாறாக அதிர்ச்சி தான் இருந்தது. இதை கேட்ட குபேரன் வேணியும் கூட நிம்மதியானார்கள். ஜானகி கூட பெரும் சுமை இறங்கிவிட சந்தோஷத்தில் உற்சாகமானார். ஆனால் மூர்த்தியோ கொந்தளித்தான். என்ன விளையாடுறீங்களா? இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு ஜானகி வேணாம், மகதி தான் வேணும் என சொல்லிவிட அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்தார்கள். வீரசிங்கம் கூட இதை எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சி அவர் திக்குமுக்காடி போனார். ஜானகிக்கு கூட இது பெரிய அதிர்வு தான். அவ்வளோ மூர்த்தியிடம், மாமா தானா நம்ம வாழ்க்கை கைகூடி வரும்போது எதுக்கு இப்போ மகதி வேணும்னு சொல்கிறீங்க? அவள் வேணாம் மாமா, அவள் ஒரு நம்பிக்கை துரோகி, அவள் வேணாம் மாமா என சொல்ல, மூர்த்தியோ ஜானகியிடம், கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, நான் சொல்கிறது விளங்கலையா உனக்கு? எனக்கு நீ வேணாம், மகதி தான் வேணும், அவளை நான் கல்யாணம் செய்துக்க போகிறேன் என சொல்ல தலையில் இடி விழுந்தது போல சிலை என நின்றாள் ஜானகி. மகதியோ மூர்த்தியின் எண்ணத்தை புரிந்து கொண்டு சட்டன மங்களத்தின் பக்கம் சென்று நின்று கொள்ள, மங்களம் சற்று யோசிக்காமல் தன் கணவரிடம், என்னங்க, நானும் சின்ன மருமகளும் கோவிலுக்கு போயிட்டு வர்றோம், நீங்கள் இங்கே இருந்து இந்த பஞ்சாயத்தை முடிங்க என சொல்லிவிட்டு மகதியை பார்த்து, வாமா கோயிலுக்கு போய் வரலாம் என்றார். ஆனால் அத்தை, இங்கே அதை உன் மாமா பார்த்துக்குவாரு, நீ வா கிளம்பு, இங்கே நீ நிற்க பிரச்சனை தான் பெருசாகும், நிம்மதியை தேடி கோயிலுக்கு போய் வரலாம், நிச்சயம் நாம் திரும்பி வரும்போது இந்த வீட்டில் அமைதி இருக்கும், சரியா? வாமா வா என அவளின் பெட்டியை ஓரம் வைத்துவிட்டு அவளை அழைத்து கொண்டு சென்று விட்டார் மங்களம். மகதி சென்றதும் வீரசிங்கம் சற்றும் யோசிக்காமல் மூர்த்தியிடம் வந்து அவனின் கன்னத்தில் விட்டார் ஒரு அறை. அவ்வளவுதான், அதில் அவனின் மூளை கலங்கி விட்டது. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போயிடு இங்கிருந்து என சொல்ல, அவனும் தன்னை சமாளித்து கொண்டே, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குன்னு என்னை அடிச்சிங்க, ஏன் நான் மகதியை கல்யாணம் செய்துக்க கூடாதா என கேட்க, அவரோ, என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? ஆமாம், உங்களால் ஜானகியை வழிக்கு கொண்டு வர முடியல, அதுக்கு என்ன பலிகடை ஆக்க பார்க்குறீங்களா? என்னால் முடியாது, நான் ஜானகியை ஏற்றுக்க மாட்டேன், எனக்குன்னு பார்த்த பொண்ணு மகதி தான், நான் அவளை கல்யாணம் செய்துக்க போகிறேன் என சொல்ல, அதற்கு வீரசிங்கமும், மகதி என் வீட்டு சின்ன மருமகள், அவன் மனசில் என் புள்ள தான் இருக்கான், புரியுதா? கிளம்பு முதல்ல. இல்லை, இதை நான் ஒத்துக்க மாட்டேன், இப்போவே மகதியோட வீட்டுக்கு போய் பேச போகிறேன், தாராளமாக செய், ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னைய நம்பி இருக்க ஜானகி விஷயத்தை முடிச்சுட்டு கிளம்பு என்றார் வீரசிங்கம். இதில் முடிக்க என்ன இருக்குது? நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு ஜானகி வேணாம், மகதி தான் வேணும்னு, இதுதான் உன் முடிவா? ஆமாம் என சொல்ல, அவர் ஜானகியை பார்த்து, நீ என்னம்மா சொல்கிற, இப்போவும் உனக்கு மூர்த்தி தான் வேணுமா என கேட்க, அவளோ ஆம் என்பது போல் தலையாட்ட, மூர்த்திக்கு திக்கென்றது. கோபத்தில் அவளை அடிக்க கை ஓங்க வீரசிங்கம் தடுத்தார். என் வீட்டில் நின்றுக்கிட்டு இது போல் தப்பை செய்யாத, எதுவாக இருந்தாலும் உன் வீட்டில் வச்சு பேசிக்க, இப்போ கிளம்பு என சொல்ல, அவனோ தன் தாய் தந்தையை பார்த்து வாங்க போகலாம் என சொல்ல, ஜானகி விடவில்லை. வீரசிங்கத்தின் காலில் விழுந்தான். மாமா, நீங்கள் தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும் மாமா, மூர்த்தி மாமா மட்டும் எனக்கு கிடைக்கலைன்னா நான் இதே இடத்துல தூக்கு போட்டு தற்கொலை செய்துக்குவேன் மாமா என அழுதபடியே சொல்ல, வீரசிங்கமோ அவளை எழுப்பி நிற்க வைத்து, இப்போவும் உன் கழுத்தில் என் புள்ள கட்டின தாலி இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் வேங்கியே தான் உன் புருஷன், இதில் எப்படி நான் உனக்கு வழியை காட்டுறது? தாலி தானே மாமா, இதோ இப்போவே நான் கலட்டிடுறேன், என்னையும் மூர்த்தி மாமாவையும் சேர்த்து வச்சிடுங்க மாமா என சொல்லியவர் சிறிதும் யோசிக்காமல் தாலியை கலட்ட முனைய, அதை கண்ட மூர்த்தி அரண்டான். வேங்கியனின் இதயமே நின்று விடும் போலானது. குபேரனும் வேணியும் மிரண்டனர். வீரசிங்கமும் உடனே அவளை தடுத்தார். என்ன மாமா, தாலி கட்டினவன் தான் இந்த தாலியை கலட்டணும், நீ இதை செய்யாத பாவம் என சொல்லியவர் வேங்கியனை பார்க்க, அவனோ 2 அடி பின்னால் எடுத்து வைத்து முடியாது என்பது போல் தலையாட்ட, ஜானகி அவனிடம் சென்று கெஞ்சினான். மாமா, எனக்கு வாழ்க்கை பிச்சு போடு மாமா, நீ கட்டின தாலியை நீயே கலட்டிடு மாமா என்றான். அவள் மாமா என்றதும் வேங்கியன் சிறிது மகிழ்ந்தான். ஆனால் அடுத்து அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்தான். கலட்டு மாமா என அதட்ட, அவனோ என்னால் முடியாது, நான் அப்படி பண்ண மாட்டேன் என அவன் திணற, தாலி கலட்டுறதால உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது மாமா, எப்படி இருந்தாலும் 6 மாதம் கழித்து டைவர்ஸ் ஆனதும் நானே இந்த தாலியை கலட்டுவேன், அப்புறம் என்ன மாமா, இப்போவே கலட்டு மாமா, என்னால் இதை செய்ய முடியாது ஜானகி என்றான். செய்து தான் ஆகணும், நான் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லை தூக்கு போட்டு தொங்கணுமா, வாழ்வா சாவா ரெண்டும் உன் கையில் தான் இருக்கு, இந்த தாலியை கலட்டுங்க மாமா என அவள் தாலியை அவன் புறம் காட்டி மிரட்டினாள். வேங்கியனுக்கு உயிரே போய் விடுவும் போல ஆனது. நிற்க முடியாமல் தடுமாறி தரையில் அமர்ந்துவிட, ஜானகி அப்போதும் அவனை விடவில்லை. கலட்ட போறியா இல்லையா, கலட்டு கலட்டு தாலியை கலட்டு என அவனிடம் கத்த கத்த வேங்கியன் கண்கள் கலங்கி கண்ணீருடன் கைகூப்பி அவளை பார்த்து பார்வையில் கெஞ்சினான். ஆனால் அவள் மசியவில்லை.
ஓ, நீ கலட்ட மாட்டேல, அப்ப சரி, நான் செத்து போறேன் என சொல்ல துடித்து போன வேங்கியனும் வேணாம் வேணாம் என சொல்ல, அப்ப கலட்டு என்றால் அதிகாரமாக. அதில் அவனும் அழுத கண்களுடன் நடுங்கிய கைகளுடன் தாலியை நெருங்க முடியாமல் தடுமாற அவளே அவனது கைகளில் தாலியை திணித்தாள். அவனுக்கோ காய்ச்சல் எடுத்ததால் கைகள் நடுங்கியது. அவன் கட்டாயம் கலட்டப் போவதில்லை என அங்கிருந்தவர்கள் அனைவருக்கும் அறிந்ததே. ஜானகிக்கும் இது தெரியும். வேங்கியனும் கலட்ட மனம் இல்லாமல் தவித்தான். ஆனால் ஜானகியோ இது வேலைக்கு ஆகாது என நினைத்து சட்டென விலகினான். அதில் அந்த தாலிக்கயிறு அருந்து வேங்கியின் கையில் அவன் கட்டிய தாலி ஊஞ்சலாட அதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனான் வேங்கியன். ஜானகியின் செயல் அவளது பெற்றோரையும் கலங்க வைத்தது. ஆனாலும் என்ன செய்வது? மகளின் பிடிவாதத்திற்கு முன்னால் அவர்களால் ஒன்றுமே செய்ய இயலாமல் கோபத்தில் அவளை பார்த்து, இனி நீ எங்களுக்கு பெண்ணே இல்லை, நாங்கள் நல்ல வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு ஏடி பாவி, மூர்த்தின்னு இருந்தல, போ, அவங்கிட்டே போ, இனி நீ செத்தா கூட எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது என வேணி தீர்த்து சொல்லிவிட்டு தன் கணவரை பார்க்க அவரோ கண்கள் கலங்க, நீங்கள் எதுக்கு அலறீங்க? அவள் இப்போ செய்ததுக்கு ஒரு நாள் கட்டாயம் கஷ்டப்படுவாள், நீங்கள் வாங்க போகலாம், நமக்கு பிள்ளை இல்லைன்னு மனசை தேர்த்திக்கலாம் என சொல்ல அவரோ ஏதும் பேசாமல் அமைதியாக தன் மனைவியுடன் வீட்டை விட்டு சென்றுவிட ஜானகிக்கு இப்போது பெரிய விடுதலை கிடைத்தது போல் மகிழ்ந்தார். சந்தோஷமாக மூர்த்தியிடம் வந்தாள். மாமா, நான் வந்துட்டேன் என்றாள். மூர்த்திக்கு வெறுப்பே வந்தது. சட்டன அவளை தள்ளிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறி செல்ல ஜானகியோ மாமா மாமா என அழைத்தபடியே அவனின் பின்னால் ஓடினாள். மூர்த்தியின் பெற்றோரோ இனி என்ன ஆகுமோ, என்ன செய்வதோ என்ற கலக்கத்துடன் வீரசிங்கத்திடம் வருகிறோம் என்று மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பி சென்றனர். அனைவரும் சென்றதும் அந்த வீடே மயானம் போலானது. வீரசிங்கம் வேங்கியனை பார்த்தார். வேங்கியன் உடைந்து போயிருந்தான். அவனது மனநிலைமை புரிந்து கொண்டான். அதனால் அவனின் பக்கத்தில் அமர்ந்து அவனது தோளில் கையை வைத்த அடுத்த நொடி தந்தையை அணைத்து கொண்டு ஓவென ஒப்பாரி வைத்தான். அவனது அழுகை அந்த வீட்டையும் கடந்து தெருவுக்கே கேட்டது. ஏற்கனவே வீட்டிற்குள் நடப்பது வீதி வரை கேட்டது. அக்கம் பக்கம் இருந்த மக்கள் வெளியே கூடியிருந்தார்கள். முதலில் மங்களம் மகதியுடன் வெளியே செல்லும் போதே மக்கள் என்ன ஏது என கேள்விகள் கேட்டார்கள். ஆனால் மங்களம் மலர்ந்த முகத்துடன் கோயிலுக்கு போவதாக சொல்லிவிட்டு சென்றார். அடுத்து குபேரனும் வேணியும் கலக்கத்துடன் வெளியே வரும்போது விசாரித்தார்கள். ஜானகியை தலைமுழுகி விட்டோம் என அவர்கள் தங்கள் மகள் அல்ல என சத்தமாக கூறிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அதுவே மக்களுக்கு குழப்பத்தை தந்தது. அடுத்து மூர்த்தி வெளியேறுவதும் அவனைத் தொடர்ந்து ஜானகி வருவதும் கண்டு இருவரையும் நிப்பாட்டி என்ன ஏது என கேட்க மூர்த்திக்கு அவமானமாகி அங்கிருந்து விறுவிறுவென சென்றான். ஆனால் ஜானகியோ தாலியை வேங்கையன் கலட்டி விட்டான். இனி தான் மூர்த்திக்கு சொந்தம். விரைவில் மூர்த்தியுடன் தனக்கு திருமணம் என சொல்லிவிட்டு மூர்த்தி சென்ற பாதையில் விரைந்தார். அதை கேட்டதும் மக்களுக்கு தூக்கி வாரி போட்டது. அடுத்து வெளியேறி வந்த மூர்த்தியின் பெற்றோரை பிடித்து உலுக்கினார்கள். மக்கள் வசமாக மாட்டிக்கொண்டதில் அவர்கள் சிக்கி திணறி எப்படியோ அவசரமாக தப்பித்து சென்று விட்டார்கள். அடுத்து வேங்கியனின் அழுகுரல் கேட்டதும் மக்கள் புரிந்து கொண்டு அவசரமாக வீட்டிற்குள் வந்து பார்த்து அதிர்ந்தார்கள். வீரசிங்கத்தின் மடியில் வேங்கியன் அழுது கொண்டிருக்க அவனது தோலை ஆதரவாக தடவி கொண்டிருந்தார் வீரசிங்கம். வேங்கியன் கையில் அவன் கட்டிய தாலி இன்னும் ஊஞ்சலாடி கொண்டிருக்க அதை கண்ட மக்கள் நிஜத்தை நம்ப முடியாமல் நம்பினார்கள்.